மண்டியிடுவது என்று கூறினாயே, அங்குதான் சிக்கல். பின்வாங்குவதும் இல்லை, சரணடைவதும் இல்லை. அவர்களையும் ஒரு கை பார்த்து விடலாம். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இதுதான் எங்கள் ஸ்பார்டன் சட்டம். இந்த தொழிலாளி மத்தியில் ஆணையிட்டு சொல்றேன், ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய தலை மீது ஆணையிட்டு சொல்றேன், இந்த நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷனுடைய சபதம், கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் ப்ளீஸ் கம் டு மை டயாஸ். வந்து இந்த போராட்ட களத்திற்கு வந்து என்ன செய்யறேன், என்ன செய்ய போற சொல்லு. இந்த நிமிஷம் பின்னால வரது நாங்க தயாரா இருக்கோம். தோழர்களே, உனக்கு வர தைரியம் இல்லை. நீ என்ன பண்ற, பெரிய அரசியல் தலைவர் யாரு, அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கு நெக்ஸ்ட் அரசியல் தலைவர் யாரு, பேசு. வானான்னு சொல்ல, உண்மையை பேசு, வன்மையை செய்யாதே. உண்மையை பேசு, வன்மை செய்யாத. நீ வாழ எங்களை அழிக்காதே, நீ வாழறதுக்கு எங்களை அழிக்காத. இன்னைக்கு ஒரு நாளா நாங்க அழிஞ்சில் இருக்கிறோம், நீ நினைச்சில் இருக்கிற. நாங்க பட்னியில் இருப்போம் ராஜா, பசியில் இருப்போம் ராஜா. ஆனா ஒரு நாள் நாங்க அழிஞ்சு போயிடுவோம். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, மீண்டும் கூட உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன். ஒரு நல்லவனை, ஒரு நியாயமானவனை, ஒரு தர்மமானவனை, ஒரு உண்மையா உழைக்கிற ஒரு தொழிலாளிய எம தெரியாத புஷ்ணு போட்டான். யம தர்மராஜா புஷ்ணு போயிட்டு மேலோகத்தில் நிக்க வச்சுட்டு பிரம்ம கிட்ட சொல்றானா, பிரம்மராஜா, யமராஜான்ற முறையில் நான் போனேன், சூரி நல்லவனை புஷ்ணு வந்துட்டேன், தீர்ப்பு நீயே தான் கொடுக்கணும். ரொம்ப வருத்தப்பட்டாராம் அந்த தர்மராஜா. பிரம்மா சொன்னாராம், ஓகே, நீ செய்த தவறுக்காக நான் வருந்துறேன், பட் இருந்தாலும் நான் ஒரு நல்வழிப்படுத்துறேன். அவரும் தவறு என்ன பண்றாரா, இந்த நல்லவனை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பத்து கொடுத்து நரகலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டாராம். இந்த கெட்டவனை, குற்றவாளிய, மோசக்காரன, தொழிலாளர் வர்க்கத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவன, நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன, நீ சாதனம் நினைக்கிறவன், உன்னை சமைக்கணும்னு நினைக்கிறவன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டான். அவன் நிம்மதியா வாழ்ந்துக்கிறான். சில நாள் கழித்து அந்த பிரம்மனே யோசித்து பார்த்து, இன்னும் எப்ப பாரு நம்ம மேலே இருக்கிறோமே, இந்த நரகத்தை பார்க்காதே இருக்கிறோமே, இந்த நரகத்தை பார்க்கலான்னு வந்து பார்த்தா நரகம் சொர்க்கலோகம் மாதிரி ஆயிட்டு, சொர்க்கம் நரகலோகம் மாதிரி ஆயிட்டு. என்ன விஷயம்னா, நல்லவனெல்லாம் புஷ்ணு நீ நரகத்துல போட்டாயா, அவன் உழைச்சி உழைச்சி இத பூங்காவ பண்ணிட்டான். கெட்டவனெல்லாம் புஷ்ணு சொர்க்கத்துல போட்ட, அந்த சொர்க்கத்தையே அழிஞ்சு சுடுகாடா பண்ணிட்டான்னு சொல்லலாம். அந்த மாதிரி தானோ, அந்த மாதிரி தானோ. எங்களை நெருப்புல போட்டா கூட சாம்பல் பண்ணிட்டு வந்து உனக்கு உழைக்குவோம். என்னுடைய சரீரம் அழிஞ்சா கூட இந்த பிரம்மனுக்காக உழைக்குவோம். எங்க ரத்தத்தை சிந்தினா கூட இந்த பிரம்மனுக்காக உழைக்குவோம். அப்படி உழைச்சவனுக்கு தானே. ஏன் இந்த இடத்துல சிலை வச்சிருக்கிறாங்களே, என் தொழிலாளிகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஏன் இன்னும் சிலை வச்சிருக்கிறாங்க? பெரிய கோடீஸ்வரர் சிலையா இது? ஜான் டெய்லர் பிம்பல ஆண்டார தங்க சுரங்கத்தை அவருடைய சிலையா இது? இல்ல ராஜா. இந்த வாலிபர்கள் அறியணும், இங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் அறியணும். அன்னைக்கே சிந்தனை பண்ணி தானே தங்கத்தை பிரிச்செடுத்த தொழிலாளியுடைய உண்மையான மிஷன் மேஸ்திரி சிலையாது. ஏன் இந்த பாரிய உடைச்சு ரத்தத்தை சிந்தனை சிலையுது? அப்படிப்பட்ட ரத்த சிந்தனை புள்ள நாங்க கேட்கிறோம், அவங்க பெற்ற புள்ள நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு இந்த பிரம்மல்ல உரிமையே இல்ல, வாழ்வு உரிமை இல்ல, சம்பள உரிமை இல்ல, நிரந்தர உரிமை இல்ல. இத்தனை உரிமையும் பறி போனா நாங்க போராடாத என்ன ராஜா பண்ணுவோம்?